வெல்கம். நான் உங்கள் காமர்ஸ் கோச். இது பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்ட் 3. இந்த செஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், சால்வன்சி, insolvency, bad debts. So first of all ஒரு business இருக்கு, A&Co. அந்த பிஸ்னஸில் பர்ச்சேஸ் அண்ட் சேல் நடக்குது. அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல் நடக்குது. யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட்டர், யாருக்கு சேல் பண்ணுவோம் அப்படின்னா டெட்டார். நம்ம கிரெடிட்டார் மிஸ்டர் பின்னு வச்சுக்கலாம், நம்ம டெட்டாருக்கு மிஸ்டர் சி. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏஎன்கோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்க்கணும். ஏஎன்கோ பி கிட்ட இருந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்றாரு, அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா மிஸ்டர் சிக்கு வந்து கிரெடிட் சேல் பண்றாரு. இப்போ பி கிட்ட இருந்து ஏ வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றாரு இல்லையா, அதாவது ஏஎன்கோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பி வந்து ஒரு பில்லு இஷ்யூ பண்ணுவார். யாருக்கு அப்படின்னா ஏக்கு. அடுத்தது சேம் சினாரியோ, ஏ வந்து மிஸ்டர் சிக்கு வந்து கிரெடிட் சேல் பண்றாரு இல்லையா, அப்போ ஏ வந்து மிஸ்டர் சிக்கு ஒரு பில் இஷ்யூ பண்ணுவார். இந்த பில் அப்படிங்கிறோம்ல, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, செல்லர் gives bill to buyer. இதுதான் கான்செப்ட். seller gives bills to buyer. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மிஸ்டர் ஏ அதாவது ஏஎன்கோ வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பி கிட்ட இருந்து ஒரு பில் வாங்குறாரு. அந்த பில்லை ப்ரிப்பேர் பண்றது யாரு அப்படின்னா பிங்கிறது யாரு அப்படின்னா ஏக்கு செல்லர், ஏக்கு சேல் பண்ணவர். அதே மாதிரி ஏ வந்து மிஸ்டர் சிக்கு வந்து கிரெடிட் சேல் பண்றாரு, அப்போ ஒரு பில்லை இஷ்யூ பண்றாரு. இப்போ ஏன் ஏ வந்து இஷ்யூ பண்றாரு அப்படின்னா மிஸ்டர் சிக்கு ஏ வந்து செல்லர். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த பில்லோட கான்செப்ட் இதுதான். இங்க யாரு செல்லரா இருக்காங்களோ அவங்க வந்து பையருக்கு அந்த பில்லை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. எப்பனா அந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது, அது வந்து பர்ச்சேஸா இருக்கலாம், சேலா இருக்கலாம். ஆனா இதோட கான்செப்டே செல்லர் வந்து பையருக்கு கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணினாரு அப்படின்னா அப்போ கூட்ஸோட சேர்த்து ஒரு பில்லையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஏன் இந்த ஏவை வச்சு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏஎன்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்க்குறோம். அப்போ ஏஎன்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஏ வந்து ஒரு பில்லை ரிசீவ் பண்றாரு. ஐ மீன் ஒரு பில்லை அவரோட கிரெடிட்டார் கிட்ட இருந்து ஒரு பில்லை வாங்கிக்கிறாரு. அது போக அவரோட டெட்டாருக்கு ஒரு பில்லை இஷ்யூ பண்றாரு. ஒரு பில் உள்ள வருது, ஏஎன்கோக்கு உள்ள வருது. இவர் பே பண்ண வேண்டிய பில் வந்து அதாவது ஏஎன்கோ பே பண்ண வேண்டிய பில் வந்து பிசினஸ்குள்ள வருது. ஏஎன்கோ பேமெண்ட் ரிசீவ் பண்ண வேண்டிய பில் வந்து பிசினஸ்ல இருந்து வெளியே போகுது. ஸோ பில்லோட கான்செப்ட் என்னன்னா செல்லர் gives bills to buyer. அவ்வளவுதான். அடுத்தது இதே சினாரியோல தான் பர்ச்சேஸ் சேல் நடக்குது. நம்ம என்ன பார்த்தோம், ஏஎன்கோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ நம்ம பார்க்குறோம்.
ஏஎன்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் நம்ம பார்க்குறோம். பர்ச்சேஸ் நடக்குது, இங்கே சேல் நடக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏஎன்கோக்கு ஒரு பில்லு வருது. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏஎன்கோக்கு ஒரு பில்லு வருது. அதே மாதிரி சேல் பண்ணும்போது ஏஎன்கோ ஒரு பில்லை இஷ்யூ பண்ணுறாரு. ஒரு பில்லை இஷ்யூ பண்ணுறாரு. ஸோ இப்போ பர்ச்சேஸ், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு பார்த்துருக்கோம். மிஸ்டர் பி இருக்காரு, இங்கே மிஸ்டர் சி இருக்காரு. ஏக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் பண்ணணும் தானே. யாருக்கு பண்ணணும்? அவரோட கிரெடிட்டாருக்கு பண்ணணும். கிரெடிட்டார் யாரு? மிஸ்டர் பி. அதுக்கான பில்லை மிஸ்டர் பி ஏக்கு கொடுத்துருக்காரு. அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கிறதுனால இந்த பில்லுக்கு நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி ஏஎன்கோ வந்து சிக்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு பில்லை ஏஎன்கோ சிக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பில்லுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சி கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும். சேம் இதே தான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து பே பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் பில்லுக்கான அமௌண்ட்டை. இப்போ பே பண்ணணும் தானே, இன்னும் பண்ணவே இல்லை. பே பண்ணணும், ஆனால் இப்போ பண்ணல, ஃபியூச்சரில் பண்ணுவோம். அப்போ அதனால பேயபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் பில்ஸ் பேயபிள். அடுத்தது அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம சிக்கு வந்து பில்லை இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது மூலமாக ஏஎன்கோ வந்து கேஷை வந்து ரிசீவ் பண்ணணும், இன்னும் பண்ணலை, ஃபியூச்சரில் பண்ணுவாங்க. அதனால இது வந்து பில்ஸ் ரிசீவபிள். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து ஏஎன்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு பேமெண்ட் யாருக்காவது பண்ணாமல் பெண்டிங்லேயே அவுட்ஸ்டாண்டிங்லேயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது எங்கே காட்டணும்? அக்கௌண்ட்ஸில், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எங்கே வந்து நம்ம காட்டுவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் நம்ம அதை ரிசீவ் பண்ணல, ஃபியூச்சரில் தான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அதை எங்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்டணும்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. சரி, அதே தான் எப்படி நம்ம கிரெடிட்டார்ஸ் அண்டு டெட்டார்ஸ்ன்னு காட்டினோமோ அதோட இன்னொரு பார்ட்டு தான் இது. நம்ம பார்த்துருந்தோம், கிரெடிட்டார் வந்து பில் இஷ்யூ பண்ணியிருக்காரு, அதனால இது பில்ஸ் பேயபிள்னு சொல்கிறோம். சப்போஸ் கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் இஷ்யூ பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த பில்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கிரெடிட்டாரோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த பில்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து மேண்டேட்ரின்னு கேட்டால் மேண்டேட்ரி கிடையாது. இஷ்யூ பண்ணுறதுனா பண்ணுவாங்க, அது அவங்களோட விஷ் தான். இஷ்யூ பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லாட்டியும் விடலாம். அது வந்து கம்பல்சரியாக பில்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. நம்ம டிரான்சாக்ஷன் அவங்க கன்சிடர், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்டு கிரெடிட் பீரியட் வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கொடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ பில்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னா கிரெடிட்டாரோட பேலன்ஸ் அப்படியே இந்த பில்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா லயபிலிட்டியில் பில்ஸ் பேயபிள்னு சொல்லி காட்டுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஏஎன்கோக்கும் ஏஎன்கோவோட கஸ்டமருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. கிரெடிட் பீரியடில் கரெக்டாக பேமெண்ட் ஏஎன்கோ ரிசீவ் பண்ணிடுவார் அப்படின்னா இந்த பில்ஸ் வச்ச டிரான்சாக்ஷனை அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பர்டிகுலர் கிரெடிட் பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் கரெக்டாக பேமெண்ட் வந்துடும் அப்படின்னா ஏஎன்கோ வந்து பில்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல வந்து தப்பே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவது அப்படின்னா இந்த பில்ஸ் ரிசீவபிள் டெட்டாரோட பேலன்ஸ் அப்படியே பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸாக மாறிடும். இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் தானே, அதனால இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு காட்டுவாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள், இந்த பில்ஸ் பேயபிள், இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன சொல்லுவோம் இதை அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பேர்லயே உங்களுக்கான மீனிங் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் செல்லர் டு பையர். பில்லுங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பில்லை யாரு ப்ரிப்பேர் பண்ணுவா? செல்லர் வந்து பையருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். எப்போனா கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போதுன்னு சொல்லி பார்த்தோம்.
இதுக்கான காமன் நேம், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் பேயபிள்ங்கிறது வந்து ஒரு ஃபீச்சர் தான், அந்த பில்லில் ஒரு ஃபீச்சர் தான். நம்ம ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதை நம்ம சொல்லுவோம். பே பண்ண வேண்டிய பில்லுக்கு வந்து பேயபிள்னும், நம்ம கேஷ் ரிசீவ் பண்ண வேண்டிய பில்லுக்கு ரிசீவபிள்னும் நம்ம தான் அது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு காமனான நேம். அந்த பில்லுனாலே என்ன அப்படின்னா அது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி தான் சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு 2 or more பர்சன்ஸ்குள்ளே இருக்க எக்ஸ்சேஞ்ச், அந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு ஈவெண்ட் அங்கே நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்குது, கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அது கிரெடிட்டுக்கு பண்ணிக்கிறாங்க. அப்போ கேஷ் ரிசீவ் பண்ணல, கேஷ் ரிசீவ் பண்ணாததுனால செல்லர் வந்து பையருக்கு பில்ஸை கொடுக்குறாரு. அதுதான் கான்செப்ட். அப்படி பில்ஸை கொடுக்கும்போது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்க்குறோம். அப்போ அந்த கம்பெனி எப்படி ஒருத்தர் அவரோட கிரெடிட்டார் கிட்ட இருந்து பில்லை வாங்குறாங்களோ அதே மாதிரி அவங்களோட டெட்டாருக்கு வந்து பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. கிரெடிட்டார் கிட்ட இருந்து வாங்கின பில்லுக்கு நம்ம பே பண்ணணும், இன்னும் பே பண்ணலை, ஃபியூச்சரில் பே பண்ணுவோம். அதனால அதை வந்து பில்ஸ் பேயபிள்னு சொல்லி சொல்கிறோம். டெட்டாருக்கு நம்ம வந்து பில்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அந்த பில்லுக்கான பேமெண்ட் வந்து நம்ம வாங்கணும். இப்போ வரைக்கும் வாங்கலை, ஆனால் ஃபியூச்சரில் வாங்குவோம். ஸோ அதனால பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் ஏன்கோ இருக்கு. அங்க அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் நடக்குது, சேம் கிரெடிட் சேலும் நடக்குது. அவங்க வெதர் பில் கொடுத்து அந்த டிரான்சாக்ஷன் ரன் பண்ணலாம், பில் இல்லாம கூட டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். ஆனா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது ஏன்கோ என்ன பண்ணணும், மிஸ்டர் பிக்கு பே பண்ணணும். கிரெடிட் சேல் அப்படிங்கும்போது ஏன்கோ என்ன பண்ணணும்னா மிஸ்டர் சி கிட்ட இருந்து கேஷை ரிசீவ் பண்ணணும். இப்போ இம்பார்ட்டன்ட், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதுல வந்து நம்ம அதாவது ஏஎன்கோ வந்து பே பண்ணணும். இப்போ ஏஎன்கோ இருக்கு, அவர் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அவர் இன்னும் இந்த பீரியட் வரைக்கும் பே பண்ணவே இல்லை, இந்த பில்ஸை வந்து பே பண்ணவே இல்லை. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து பே பண்ணுறதுக்கான எபிலிட்டினா ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கான அந்த ஃபண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி அந்த கம்பெனி அந்த ஏஎன்கோக்கு வந்து இந்த கிரெடிட்டாருக்கு பே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா, அப்படி எபிலிட்டி இருக்குது அப்படின்னா அத சால்வன்சின்னு சொல்லி சொல்லுவோம். அத என்னன்னு சொல்லுவோம், சால்வன்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கம்பெனிக்கு அவங்களோட கிரெடிட் பர்ச்சேஸை கிளியர் பண்றதுக்கு, அந்த பில்லை கிளியர் பண்றதுக்கான எபிலிட்டி இல்ல, inability டு பே, அந்த கிரெடிட் பர்ச்சேஸ்க்கான பில்லை கிளியர் பண்றதுக்கான எபிலிட்டி இல்ல அப்படின்னா அதை இன்சால்வன்சின்னு சொல்லி சொல்லுவோம். கிரெடிட் பர்ச்சேஸ் நடக்குது, நம்ம பே பண்ணணும், இன்னும் பே பண்ணல, நம்ம கம்பெனியால நம்ம கிட்ட ஃபண்ட் இருக்கு, நம்மளால பே பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து சால்வன்சின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, கம்பெனி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு, growth நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்கேஸ் கம்பெனி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருச்சு, அவங்களால அந்த பில்ஸை கிளியர் பண்ண முடியல, பே பண்ண முடியல, நம்ம கிரெடிட்டாருக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்சால்வன்சி, அவங்களுக்கு பே பண்றதுக்கான எபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே கான்செப்ட் தான் கிரெடிட் சேல் நடக்குது, நம்ம வந்து மிஸ்டர் சி கிட்ட இருந்து ஏஎன்கோ கேஷை ரிசீவ் பண்ணணும். அதே மாதிரி பில்ஸ் வந்து நம்மளும் இஷ்யூ பண்ணியிருப்போம். கிரெடிட் பீரியடு ஃபார் எக்ஸாம்பிள் 1 year கூட வச்சிருக்கலாம். 1 year வரைக்கும் அந்த பில்லுக்கான கிரெடிட் பீரியட் இருக்கு. 1 year ஆகியும் அவர் கொடுக்கல அப்படின்னா அந்த பில்லோட கிரெடிட் பீரியட் முடிஞ்சா அந்த பில் கேன்சல் ஆயிரும்.
கேன்சல் ஆகி மறுபடியும் அவர் வந்து நமக்கு வந்து ரிசீவபிள்லேயே தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ 1 இயர் ஆகுது, ஃபர்ஸ்ட் இயர் முடியுது, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு போய்கிட்டே இருக்கு. ஸோ ஃபார் இன்னும் தரவே இல்லை. மிஸ்டர் சி வந்து ஏஎன்கோக்கு அந்த கிரெடிட் சேலப்போ நடந்த பில்லை இன்னும் ஒரு கிளியர் பண்ணலை, இன்னும் கேஷை வந்து மிஸ்டர் ஏஎன்கோ ரிசீவ் பண்ணவே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி இப்போ நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், நல்லா தான் அவரோட கம்பெனி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு அவரால் பே பண்ண முடியல. சப்போஸ் அவர் கம்பெனி வந்து மொத்தமாக இந்த இன்சால்வன்சியாக கூட ஆயிருக்கலாம். இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, இந்த இன்சால்வன்சி நம்ம டெட்டாருக்கு கூட நடந்திருக்கலாம். அப்படி டெட்டாருக்கு இன்சால்வன்சினா அவர் ஜீரோ, அங்கே கம்பெனி அங்கே ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக லாஸ் ஆகி அவரால் எந்த டெட்டையுமே பே பண்ண முடியாமல் போகிறது தான் இன்சால்வன்சின்னு சொல்லுவோம். அந்த இன்சால்வன்சிங்கிறது நம்மளோட டெட்டாருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவரால் நம்ம பில்லை எப்படி கிளியர் பண்ண முடியும், அவரால் பே பண்ண முடியாது. அப்படிங்கிறத வந்து ஏஎன்கோ கண்டுபிடிச்சிருவாங்க. இனி அவரால் நமக்கு பே பண்ண முடியாது. அப்போ நம்ம இயர் ஆன் இயர் இந்த பில்ஸை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்டிட்டு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பேட் டெட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். பேட் டெட்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, ஃபெயிலியர் ஆஃப் டெட்டார் டு பே த டியூ. டெட்டார், நம்ம டெட்டார் இருக்காருங்க இல்லையா, அவர் வந்து இன்சால்வன்சிங்கிற அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த சுச்சுவேஷனால மொத்த பிஸ்னஸுமே அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து இன்சால்வன்சி ஆகிட்டாரு. அப்போ அவரால் அந்த பில்லை வந்து கிளியர் பண்ண முடியல. அப்படிங்கிறத வந்து ஏஎன்கோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க, பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லி மிஸ்டர் சியோட நேம் அங்கே கீழே இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட வேல்யூ அப்படியே பேட் டெட்ஸ்ன்னு மாற்றிடுவாங்க. அது வந்து வாரா கடன் சொல்லுவாங்க. அது லைஃப் லாங் இனிமேல் அந்த அமௌண்ட் வந்து வரவே வராது அப்படின்னு அசியூம் பண்ணி பேட் டெட்ஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ஸோ அவ்வளோதான். இந்த செஷனில் பில்ஸ் ரிசீவபிள்னா என்ன, பில்ஸ் பேயபிள்னா என்ன, சால்வன்சினா என்ன, இன்சால்வன்சினா என்ன, பேட் டெட்ஸ்னா என்னன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். மீதி இருக்க டாபிக்ஸ் எல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.